students, very good evening. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்டர் இன் ஆர் சரௌண்டிங்ஸ். இதுதான் கிளாஸ் 9th ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கூட. ஓகே, வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் யோசிக்கலாம், வாட் இஸ் மேட்டர்? மேட்டர்னா anything that has mass, occupies space is called matter. Okay va? Anything that has mass and occupies space is matter அப்படினா, even human is matter, air is matter, water matter, நம்மளோட oxygen matter, sand, pen, ink, நீங்க நான் எல்லாருமே மேட்டர் தான். நமக்குன்னு ஒரு டெஃபினட் மாஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த யூனிவர்ஸில் இது ரெண்டும் இருந்தாலே எந்த திங்ஸ் இது ரெண்டும் யூனிவர்ஸில் எந்த திங்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லாமே மேட்டர்ஸ். பட் இந்த லவ், ஹேட், ஃபீலிங்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இது எல்லாமே மேட்டர் இல்லை. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் திங், சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மேட்டர். Matter is made up of particles. ஸோ நம்ம பார்ட்டிகல்ஸ் படித்தாலே போதும் மேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். மேட்டர் படித்தா போதும் சரௌண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பார்ட்டிகல்ஸ் தான் இப்போ நம்மளோட ப்ரைம் ஃபோக்கஸே. பார்ட்டிகல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சாப்டர் 1 வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சாப்டர் 2ல பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியூர். அந்த சாப்டர் வில் ஃபோக்கஸ் ஆன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் வெரி மச் கிளியர் அபவுட் இட். வாங்க நம்ம நெக்ஸ்ட்க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னாலே பார்ட்டிகல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கணும். டவுட்டை மட்டுமே எப்போவுமே அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்காதீங்க. இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது எல்லாமே உங்களுக்கு கேட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதனால் எப்போவுமே டவுட்ஸ் அக்யூமுலேட் பண்ணாதீங்க. தென் அண்ட் தேர் கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ இல்லை ஆக்வர்டாக ஃபீல் ஆகுதோ, தென் அண்ட் தேர் ரைட் இட் சம்வேர் அண்ட் கேளுங்க. கண்டிப்பாக டவுட் கேட்க கேட்க தான் கற்றுப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு கான்செப்ட் முதல்ல புரியணும், அப்போ தான் டவுட்டே வரும். சரியா? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட பேசிஸில் மேட்டர்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆர் செக்ரிகேட்டட். இப்போது நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். Okay, so in the characteristics are divided into 4. First, the particles of matter are very small. இது எல்லாத்துக்கும் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸோட கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகேவா? செகண்ட், the particles of matter have spaces between them. Third, the particles of matter are constantly moving. Okay? They are constantly moving. Fourth property, particles of matter attract each other. ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 4 மெயின் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா?
இது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் வெரி வெரி ஸ்மால்னு சொல்றாங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தண்ணி, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு 100 ml தண்ணி. ஓகே, இதில் 2 கிறிஸ்டல்ஸ் ஆஃப் KMnO4 ஆட் பண்ணலாம். KMnO4 என்ன கலரில் இருக்கும்? வயலட் கலரில் இருக்கும். ஓகேவா? இந்த KMnO4 வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணால் வாட்டர் ஆல்சோ பிகம்ஸ் வயலட் கலர். இது 2 பெரிய கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? இப்போது இந்த வாட்டர்லேருந்து நான் ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். ஓகே, ப்ளஸ் ஒரு 50 ml ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அப்போது என்ன ஆகும்? வயலட் கலர் இருக்கும். திரும்பி இதுலேருந்து ஒரு 50 ml எடுக்கலாம், ப்ளஸ் ஒரு 50 ml வாட்டர் எடுக்கலாம். அப்போவும் லைட்டாக வயலட் கலர் இருக்கும். கலர் டிஃப்ரென்ஸ் வேணால் இது டார்க்லேருந்து இது லைட் ஆகலாம், பட் ஸ்டில் இந்த கலர் கம்ப்ளீட்டாக போகாது. தட் இஸ் பிகாஸ் இந்த பெரிய கிறிஸ்டல்ஸ் ஆர் பிகமிங் வெரி 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 டைனி particles. It is proving that particles of matter is always very very small. இதுவும் ஃபர்தராக நம்ம என்ன ஆகும்? இன்னும் குட்டி 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 குட்டியாக மாறலாம். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கலில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் வெரி வெரி ஸ்மால்னு. செகண்ட் போகலாமா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் என்ன? The particles of matter have spaces between them. ஸோ நான் ஃபுல்லாக எழுதலை, particles have spaces between them மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். 100 ml வாட்டர் எடுத்துக்கிறேன். அந்த வாட்டரை நான் வந்து ப்ளூ கலரில் மாலிக்யூல்ஸ் போடுறேன், வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஓகே, இப்போது நான் இது கூட ஒரு கொஞ்சம் சுகரோ சால்ட்டோ எடுத்துக்கிறேன். சுகருக்கும் சால்ட்டுக்கும் கூட கிறிஸ்டல்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 வாட்டர் மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் போய் இந்த குட்டி 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 சுகர் மாலிக்யூல்ஸ் ஆர் சால்ட் மாலிக்யூல்ஸ் உட்காந்துக்கும். அப்படி இல்லைன்னா, இப்போது 2 வாட்டர் மாலிக்யூலுக்கு நடுவில் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு வைங்களேன், அப்போது இதுக்கு மேலே போய் போய் உட்காரும் போது என்ன ஆகும்? இந்த வாட்டர் லெவல் 100லேருந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் லெவல் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. எப்போவுமே நீங்கள் சுகரோ இல்லை சால்ட் தண்ணியோ பாருங்களேன், போட்டு குடிச்சிங்கன்னா, இப்போ லெமன் ஜூஸ் போடுறீங்க, லெமனில் இருக்கிற அந்த சொல்யூஷனை விட்டுருங்க, சரி வெறும் சுகர் தண்ணி குடிக்கிறீங்க வச்சுக்கோங்க, வாட்டர் லெவல்லாம் சேமாக 100 ml தான் மெயின்டைன் ஆகும். 120 இல்லை 200 ஆகாது. இதுதான் ப்ரூஃப் தட் வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் போய் இந்த சால்ட்டோ சுகரோ போய் ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹாவ் ஸ்பேசஸ் பிட்வீன் தெம். ஓகே, செகண்ட் ஒன் ஓகேவா? கிளியரா? தேர்ட் ஒன்,
ஓகே, இதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கான்ஸ்டன்ட்லி மூவிங் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இன்சென்ஸ் ஸ்டிக்கை இது பண்ணுறீங்க. இன்சென்ஸ் ஸ்டிக்னா என்ன? அகர்பத்தி, ஊதுபத்தி பர்ன் பண்ணுறீங்க, புகை வருமா? கேஸும் என்ன? கேஸ் ஆல்சோ ஹேஸ் பார்ட்டிகல்ஸ் இன் இட். கேஸ்குள்ளேயும் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரே இடத்துல இருந்தா நம்மளுக்கு ஸ்மெல்லே வராது. இட் ஸ்ப்ரெட்ஸ், மூவ் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு ஸ்மெல் வருது. இப்போ ஹாலில் பற்ற வச்சா கிச்சன் வரைக்கும் எப்படி ஸ்மெல் வருது? கேஸஸ் மூவ், பார்ட்டிகல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி மூவிங். கிளியரா? ஐ ஹோப் திஸ் எக்ஸாம்பிள் இஸ் வெரி கிளியர். அதாவது இப்போ பாருங்க, நம்ம கிட்ட சாக் பீஸ் இருக்கு. ஓகே, சாக் இருக்கு, ஐஸ் கியூப்ஸ் இருக்கு, அப்புறம் நெயில், ஆணி இருக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? சாக் பீஸை உடைக்க முடியும், வி கேன் பிரேக். ஐஸையும் உடைக்க முடியும். நெயிலை உடைக்க முடியாது, ரொம்ப ஹார்டு, பட் வி கேன் பெண்ட் இட். ஓகேவா? இது எல்லாமே சாக்கோ ஐஸோ நெயிலோ எல்லாமே நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸும், சாரி எல்லா ஐட்டம்ஸும் ஹேஸ் பார்ட்டிகல்ஸ். கரெக்ட்? பிகாஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் மேட்டர். ஓகேவா? எல்லா பார்ட்டிகல்ஸும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் ஒரு சாக்கே உருவாக முடியும். ஐஸில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் ஐஸ் ஃபார்ம் ஆகவே முடியும். நெயில் ஏதாச்சும் மெட்டல்லாம் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் நெயில் ஃபார்ம் ஆகவே முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்படி பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஆகலைன்னா இப்படி ஒரு ஐட்டம் ஆர் சப்ஸ்ட்ரேட்டே வந்து நம்ம லைஃப்லையோ இல்லை நம்மளை சுற்றியோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. இது எல்லாமே இருக்கு அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? சரி, இந்த இதில் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சாக் பீஸ் உடைக்கிறது ஈஸி, நெயில் உடைக்கிறது கஷ்டம். இங்கே பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்கே ஜாஸ்தி, இங்கே கம்மி. பட் அட்ராக்ஷன் இஸ் தேர். கம்மியோ ஜாஸ்தியோ we have attraction between the particles. ஓகே? ஸோ இதே இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் எங்கே இருக்கும்? எல்லாம் சுற்றி சுற்றி தனித்தனியாக தூரமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து என்னது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் லெஸ். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் வெரி லெஸ். இதே இது ஒரு லிக்விடோ வாட்டரோ எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு அளவுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையர். ஏரை விட இதுக்கு ஹையர் ஸ்லைட்டாக. ஓகேவா? ஸ்லைட்டாக இதுக்கு ஜாஸ்தியாக இருக்கு. இதே சாலிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைட்லி பேக்டாக இருக்கும். டைட்லி பேக்டுனா என்ன அர்த்தம்? இதுக்கு நடுவில் ஸ்பேஸே இருக்காதுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க தான் செய்யும், பட் அதுக்குன்னு ஒரு டெஃபினட் ஸ்ட்ரக்சரு அப்படி எல்லாமே இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் வெரி வெரி ஹை இன் சாலிட். ஓகேவா? இதில் ஹையஸ்ட், இதில் ஸ்லைட்லி ஹை, இது வெரி வெரி லெஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? சரௌண்டிங்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சரௌண்டிங் தான். யூனிவர்ஸ்னா என்ன? சரௌண்டிங் ஆர் மேட் அப் ஆஃப் மேட்டர். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம அல்டிமேட்டாக பார்க்க வேண்டியது பார்ட்டிகல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிவைட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம்.
அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே வர்றது தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஈச் கேரக்டரிஸ்டிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஓகே, ஸோ இனிமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்யூஷன்னா என்ன, வாட் ஆர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் இந்த கிளாஸில் எடுத்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் தேர். தேங்க்யூ. பை பாய்.